ஏலியன்கள நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சூரியனுக்கு அருகாமையில போதுமான தூரத்துல பூமி இருக்கிறதால இங்க தண்ணீர் நீர் வடிவில இருக்கு. அதனால உயிர்கள் வாழுது. இதே போல மற்ற சூரியனுக்கு அருகாமையில இருக்கிற கிரகங்கள்லயும் உயிர்கள் இருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் நினைக்கிறாங்க. இதற்கான தேடலும் நடந்துகிட்டே இருக்குங்க. ஆனா, நம்மளால கடைசி வரைக்கும் ஏலியன்கள கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. பூமியில இருக்கிற கடற்கரையில இருக்கிற மணல் துகள்கள விட பிரபஞ்சத்துல இருக்கிற நட்சத்திரங்களின் எண்ணிக்கை அதிகமானது. நம்முடைய சூரியனும் ஒரு நட்சத்திரம் தானே. ஒவ்வொரு நட்சத்திரத்தை சுத்தியும் கோள்கள் வலம் வரும். நட்சத்திரத்திலிருந்து போதுமான தூரத்துல இருக்கிற கோள்கள்ல உயிர்கள் வாழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இத வாழக்கூடிய மண்டலங்கள் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இப்படியான கிரகங்களை கண்டுபிடிக்க நம்ம தீவிரமா முயற்சியும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த முயற்சிகள் மூலமா ஏலியன்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்ற விஞ்ஞானிகள், ஒருவேளை நம்ம மீறி கண்டுபிடிச்சாலும் அத நம்மளால நேர்ல பார்க்கவே முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு காரணம் வாழக்கூடிய மண்டலங்கள் அப்படிங்கிறது ஒரு காணல் நீர் போன்றது. அதாவது நமது சூரியன் இளமையா இருந்தப்போ அது 70% அளவுக்கு மட்டுமே வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் கொடுத்துட்டு வந்துச்சு. அப்படின்னா நமக்கு முன்னால் இருக்கிற வெள்ளி கிரகத்துல தண்ணீர் நீர் வடிவத்துல இருந்திருக்கு. அங்க உயிர்கள் வாழ்வதற்கான எல்லா சூழல்களும் இருந்துச்சு. உயிர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பும் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு சூரியன் ரொம்ப பெருசா வளர்ந்திருக்கு. அதனால சூரிய குடும்பத்துல ரொம்பவும் வெப்பமான கிரகமா வெள்ளி மாறி இருக்கு. இன்றைய தேதியில அங்க உயிர்கள் இருக்க சுத்தமா வாய்ப்பே கிடையாது. இது எப்படி நடந்துச்சு? ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற கட்டம் இருக்கு. அப்படின்னா அது வளருது அப்படின்னு அர்த்தம். சூரியனும் அப்படிதான். இன்னும் சில லட்சம் வருஷங்கள் கழிச்சு சூரியன் இப்போ இருக்கிறத விட ரொம்ப பெருசா வளர்ந்திருக்குமாம். அதனால செவ்வாய் கிரகத்துல துருவ பகுதியில் இருக்கிற பனிக்கட்டிகள் உருகி தண்ணீரா மாறும். அதே போல வியாழன் மற்றும் சனி கிரகத்தின் நிலவுகள்லையும் இதே மாற்றம் ஏற்படும். சிம்பிளா சொல்லணும்னா பூமி உயிர்கள் வாழ லாய்க்கு அற்ற கோளா மாறி செவ்வாய் கிரகமும் வியாழன் சனியின் துணைக்கோள்களும் வாழக்கூடிய மண்டலங்களா மாறுமாம். இதேதான் பிரபஞ்சம் முழுக்க நடக்கும். நாம அனுபவிக்கிற விண்கலன்கள் சில 100 வருஷங்கள் கழிச்சு ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு கோள்ல உயிர்கள் இருக்கிறத எப்படியோ கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு வச்சுக்கோமே. அந்த உயிர்களை பார்க்கறதுக்காக நம்ம அங்க போறதுக்குள்ள அந்த கிரகம் வாழக்கூடிய மண்டலங்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ஒரு காணல் நீர் மாதிரியான விளையாட்டு தான். அங்க ஏலியன்கள் இருப்பதா நமக்கு தோணும். ஆனா போய் பார்க்கறதுக்குள்ள அங்கெல்லாம் அழிஞ்சிட்டு போயிருக்கும். கடைசி வரைக்கும் நம்மளால ஏலியன்களை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு அரிசோனா மாநில பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சோ இது தொடர்பான நிறைய விஷயங்கள் அவங்க எழுதியிருக்கிற கட்டுரையான தி ஆஸ்ட்ரோபிசிக்கல் ஜேர்னல் அப்படின்ற ஒரு நூல்ல வெளியாகி இருக்கு.